மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை அறிமுகம் செய்தார் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டது. புதிய மசோதா அரசமைப்பிற்கு முரணானது அல்ல என உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம். மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விரிவான விவாதத்திற்கு அனுப்பப்படும் எனவும் அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா. 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை பரிசாக வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக, தாவேகா என யார் வந்தாலும் மகிழ்ச்சிதான். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கேரளாவில் இருந்து கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதாக தொடரும் குற்றச்சாட்டுகள் எதிரொலி. புளியரை சோதனைச் சாவடியில் தீவிர கண்காணிப்பில் காவல்துறை. புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூருவுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் மீண்டும் விமான போக்குவரத்து. 78 இருக்கைகள் கொண்ட விமான சேவையை தொடங்குகிறது இண்டிகோ நிறுவனம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராயம் குடித்து 60ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வழக்கு. சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை இன்று சந்திக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். இரு நாட்டு எல்லையில் இயல்பு நிலையை கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல். ஹிஜாப் தொடர்பான கடுமையான விதிகள் கொண்ட புதிய சட்டத்தை அமலாக்குவதை நிறுத்தி வைத்தது ஈரான் அரசு. போராட்டங்கள் மீண்டும் வெடிக்கலாம் என கருதி நடவடிக்கை. ஆஸ்கார் விருதுக்கான போட்டியிலிருந்து வெளியேறியது லாபட்டா லேடீஸ் திரைப்படம். இறுதிச் சுற்றில் உள்ள 5 படங்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை.